ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க மெக்டானல்ட்ஸோட கார்லிக் ப்ரெட் பார்க்கலாம். இது சூப்பராக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணால் ஒரு டைம் ட்ரை பண்ணால் இன்னொரு டைம் ட்ரை பண்ணான்னு கேட்பீங்க. இதுக்கு மெயினாக பூண்டு தான் வேணும், கார்லிக் ப்ரெட்டுன்றதுனால. இப்போ நான் பூண்டு எடுத்து இந்த மாதிரி நல்லா மேஷ் பண்ணிக்கிறேன். இல்லைன்னா நீங்கள் நல்லா கட் பண்ணி சாப்பாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதுக்கு வந்து நான் விதப்பான பால் நான் வந்து எடுத்துருக்கேன். நான் இது ஒரு அரை கப் எடுத்திருக்கேன். இதில் வந்து ஈஸ்ட் போட்டு ஆக்டிவேட் பண்ணணும். ஈஸ்ட்டு வந்து ஒரு 2 ஸ்பூன் போட்டு, சர்க்கரை வந்து ஒரு 2 ஸ்பூன் போட்டு ஆக்டிவேட் பண்ண போகிறேன். இது ஆக்டிவேட் ஆனதுமே நான் ஒரு 2 கப்பு மைதா மாவு எடுத்துக்கிறேன். மைதா மாவில் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம், தேவையான உப்பு போட்டுட்டு, அடுத்து இப்போ நம்ம சாப் பண்ணி வச்சுருக்கேன் இந்த பூண்டெல்லாம் போட்டுக்கலாம். பூண்டு போட்டுக்கோங்க நல்லா. பூண்டு உங்களுக்கு எவ்வளோ போடுறீங்களோ ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டு. இப்போ இது வந்து நான் ஆர்கானோ போடுறேன். நீங்கள் என்ன டாப்பிங் இருந்தாலும் போடலாம். சில்லி ஃப்ளேக்ஸ் போடலாம், அதே மாதிரி பீஸா சீசனிங் போடலாம். இந்த மாதிரி ஹெர்ப்ஸ் எது இருந்தாலும் நீங்கள் போட்டுக்கலாம் பீஸா இதுக்கு, கார்லிக் ப்ரெட்டுக்கு. ஸோ இப்போ இதெல்லாம் போட்டுக்கிட்டேன், சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டுக்கிட்டேன். இப்போ வந்து இந்த பால் ஆக்டிவேட் ஆனது கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா டோ மாதிரி பிணைஞ்சிக்கோங்க. நீங்கள் மாவு பண்ணிடுற மாதிரி நல்லா மாவு பிணைஞ்சிட்டு இது வந்து ப்ரூஃப் ஆகணும். இது ஒரு வெயில் காலமாக இருந்தால் சீக்கிரம் ப்ரூஃப் ஆகும், 2 மணி நேரம் இல்லை 3 மணி நேரம் ஆகும். குளிர்காலம் இருந்தால் ஒரு 4 மணி நேரத்துக்கு மேலேயாச்சும் ஆகும். இப்போ பாருங்கள் இந்த மாதிரி ஆகிடுச்சு. இப்போ நான் கொஞ்சம் எண்ணெய் போட்டு நல்லா பிணைஞ்சி வச்சுக்கிறேன். இது வந்து ரெஸ்ட் பண்ண போகிறேன். நெக்ஸ்ட் இது வந்து நான் பட்டர் கொஞ்சம் லைட்டு இந்த மாதிரி ரூம் டெம்பரேச்சருக்கு எடுத்து வச்சுருக்கேன். இதுலேயே நீங்கள் கார்லிக் போட்டுட்டு இதோடைய சாப்டு கொரியாண்டர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இதுக்கு அந்த டோ வந்து இப்போ பாருங்கள், டோ வந்து ப்ரூஃப் ஆகிடுச்சு. இப்போ இதை நான் வந்து ரவுண்ட் ஷேப்புக்கு உருட்டு போகிறேன். இப்போ நம்ம வந்து இந்த பட்டரோடு போட்டு வச்சுருக்கோம்ல அந்த கார்லிக் இதை வந்து ஸ்ப்ரெட் பண்ணுங்கள். நல்லா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நல்லா எடுத்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன டாப்பிங்ஸ் இருக்கோ நீங்கள் போட்டுக்கலாம். நான் வந்து மொசரல்லா சீஸ் உள்ளே போட்டுட்டு இந்த வந்து கார்ன் கொஞ்சம் வேக வச்சு வச்சுருந்தேன், ஆஃப் பாயிலில் வேக வச்சு வச்சுருந்தேன். ஸோ அதையும் போட்டுக்கோங்க. இது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்து சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டுக்கிறேன். அதே மாதிரி சீசனிங் என்ன வேணுமோ உங்களுக்கு போட்டுக்கலாம். இப்போ போட்டு ரோல் பண்ணிவிட்டு எண்ட் எல்லாமே சீல் பண்ணுங்கள். இது ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள், நீங்கள் மறுபடியும் செய்வீங்க. எங்கள் ஹஸ்பண்டுக்கு ஃபேவரட் இது. இப்போ இந்த மாதிரி ஸ்லைஸ் போட்டுக்கோங்க. ஸ்லைஸ் பண்ணிவிட்டு இப்போ நான் மேலேயுமே அந்த பாருங்கள் அந்த கார்லிக் இதெல்லாம் போட்டு வச்சு இந்த பட்டர் கார்னிஷிங் பண்ணிக்கிட்டேன். இதுக்கு மேலேயுமே நீங்கள் டாப்பிங்ஸ் போட்டுக்கலாம். இது போட்டுட்டு இப்போ நீங்கள் அவனில் 180 டிகிரிக்கு வைக்கணும். பாருங்கள், நான் வந்து இது வந்து அவனோடைய ரேக்கில் மாற்றிக்கிட்டேன். இப்போ பாருங்கள் 180 டிகிரியில் ஃபஸ்ட்டு கீழ் பாட்டம் வச்சுக்கிறேன். கீழே ஒரு 10 மினிட்ஸ் வச்சு பேக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு லாஸ்ட் இதில் எடுத்து அப்புறம் ஒரு 10 மினிட்ஸ் மேலே எடுத்து பேக் பண்ணால் ஒரு 25 மினிட்ஸ் to 30 மினிட்ஸில் ரெடி ஆகிடும். இதுக்கு ஒரு சாஸ் பார்க்கலாம். நான் பட்டர் போட்டுக்கிட்டேன். கொஞ்சமாக பட்டர் போட்டு உருக்குனதுமே கார்லிக் போட்டுக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் மைதா மாவு போட்டுக்கலாம். இது நல்லா வணங்கினதுமே கொஞ்சம் பால் ஊற்றிக்கோங்க. இப்போ நீங்கள் நல்லா வணக்குங்க. அந்த இதுலேயே வணங்கணும், அந்த பட்டர்லேயே நல்லா வணங்கட்டும். நல்லா வணங்கினதுக்கப்புறமா பால் ஊற்றிக்கலாம். நீங்கள் பால் போட்டு நல்லா கட்டி விடாமல் கலக்குங்க. நல்லா கலந்துட்டு சீசனிங் போட்டுக்கலாம். என்ன சீசனிங் வேணால் நீங்கள் போட்டுக்கலாம். நான் வந்து சில்லி ஃப்ளேக்ஸு ஹெர்ப்ஸ் போட்டுட்டு மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் வந்து மொசரல்லா சீஸ் இதில் கொஞ்சம் எடுத்து வச்சுருந்தேன், அதையும் கொஞ்சம் போட்டுக்கிறேன். மொசரல்லா சீஸும் கொஞ்சம் போட்டுக்கிறேன். சில்லி ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. எனக்கு நான் கொஞ்சமாக சாஸ் வேணும்னு கொஞ்சமாக கொடுத்து, நீங்கள் உங்களுக்கு சாஸ் அதிகமாக வேணும் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டுக்கலாம். ஹெர்ப்ஸ் எல்லாம் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக சால்ட்டு போட்டுக்கோங்க. சுகர் வந்து போட்டுக்கோங்க பேலன்ஸ் பண்ணுறதுக்காக. இது வந்து சீஸ் போட்டிருக்கேன், மொசரல்லா சீஸ் போட்டிருக்கேன். சும்மா ஒரு 1/4 கப் போட்டிருக்கேன். நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ போட்டுக்கோங்க. நான் ஆல்ரெடி என்ன பன்னுலேயே சீஸ் இருக்கிறதுனால இதை கொஞ்சமாக போட்டுக்கிட்டேன். நீங்கள் இந்த சாஸ் செய்ய முடியலன்னா நீங்கள் இதுலேயே வந்து இது செஞ்சுக்கலாம். மைனஸோடையே நீங்கள் டொமேட்டோ கெச்சப் ஆட் பண்ணிங்கன்னாவும் சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த மாதிரியும் இது பண்ண டைம் இல்லைன்னா நீங்கள் டொமேட்டோ கெச்சப்போடையும் சர்வ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் மைனஸ் அண்டு டொமேட்டோ கெச்சப் ரெண்டும் ஆட் பண்ணியும் சர்வ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், இது ரெடி ஆகிடுச்சு. இதெல்லாம் ஆறுனதுக்கப்புறமா நீங்கள் இதோட டொமேட்டோ கெச்சப் ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இப்போ சூட்லேயே இதாகிடும். இப்போ பாருங்கள், நான் ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு இப்போ வந்து டொமேட்டோ கெச்சப் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு பேலன்ஸ் அந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. சுகர் கண்டிப்பாக ஆட் பண்ணுங்கள், டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போ இது கொடுத்து பாருங்கள். ஈவினிங்க்கு
ஒரு ப்ரெட் இல்லை, நீங்கள் இன்னும் வேணும்னு கேட்பாங்க அந்த மாதிரி பசங்க. இப்போ பாருங்கள் இந்த மாதிரி ரெடி ஆகிடுச்சு. இப்போ சர்வ் பண்ணலாம், அவ்வளோதான். 20 மினிட்ஸில் பாருங்கள் இந்த மாதிரி அழகாக பேக் ஆகி வந்துடுச்சு. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். அங்கே பாருங்கள் லோடட் சீஸும் காரம் சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். ஈவினிங் ஸ்நாக்ஸ் குழந்தைங்க ரொம்ப விருப்பமாக சாப்பிடுவாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.